கம்பெனிஸில் சிம்பாலிக்காக ஃபயர் ஃபைட்டிங் சொல்லுவாங்க. அதாவது காலையில் பஞ்சின் பண்ணும்போது ஆரம்பிக்கிற பிரச்சனை சாயந்தரம் பஞ்ச் அவுட் பண்ணுற வரைக்கும் முடியவே முடியாது. உதாரணமாக காலையில் வந்தோடனே ப்ரொடக்ஷனுக்கு தேவையான ரா மெட்டீரியல்னு வந்து சேரல, இல்லை அடுத்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வர வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் வரல, இல்லை என்னோடய டீமுக்கு நான் சொன்ன கம்யூனிகேஷன் டவுன் த லெவல் போய் சேரல, இல்லை இன்றைக்கி நிறைய லீவ்ஸ் இருக்குது, யார் எந்த வேலையை பண்ணுறது, இப்படி ஆரம்பிக்கிற கன்ஃபியூஷன்ஸ் நாள் முழுக்க போய்கிட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்கலாம். இதைத்தான் நம்ம ஃபயர் ஃபைட்டிங்னு சொல்கிறோம். இப்படி தினம் தினம் ஃபயர் ஃபைட்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி இயல்பாக வளர்ச்சி நோக்கி நகராது, ரொம்ப ஃப்ரிக்ஷனாக இருக்கும். அப்போ இதுக்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு டூல் தான் சன்ரைஸ் மீட்டிங். அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒவ்வொரு டீமும் அவங்க டீம் கூட ஒரு ஷார்ட் ஸ்டாண்டப் மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும். அந்த மீட்டிங்கில் இன்றைக்கி இருக்கிற டாஸ்க்ஸ் என்ன, அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, இல்லை இன்றைக்கி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ் எல்லாம் என்னென்ன, அந்த சேலஞ்சஸ் எல்லாம் வந்ததுன்னா அது யார் ஃபேஸ் பண்ணுறது, எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம், இது எல்லாமே காலையிலேயே பேசி முடிச்சிட்டோன்னா அன்றைக்கி வரக்கூடிய கன்ஃபியூஷன்ஸில் ஒரு 80 to 90% நம்ம அங்கேயே அவாய்ட் பண்ணிடலாம். ஒவ்வொரு நாளும் ப்ரொடக்டிவாக எஃபிஷியண்ட்டாக நிதானமாக நம்ம கையாள முடியும். நீங்கள் உங்கள் கம்பெனிலையும் பாருங்கள். உங்கள் கம்பெனியில் தினம் தினம் ஃபயர் ஃபைட்டிங் நடக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த சன்ரைஸ் மீட்டிங் கல்ச்சரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பெனிஃபிட்ஸை நீங்களே என்ஜாய் பண்ணலாம்.